எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங். இங்கே பாருங்கள், இந்த இலை பேர் தாங்க எரிங்கலை. இது எரிகல் நம்ம எதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம இயற்கை விவசாயம் பயன்படுத்தாங்கன்னா, ஏங்க உங்கள் பயிர் அந்த பூ அதிகமாக வரலையா, இல்லை பூ உதிருதா, இல்லை காய் கூட பிஞ்சு வந்து உதிருதா, நம்மள மெச்சூர் ஆகலையா, உங்கள் ஃப்ரூட் செட்டிங் வந்து அதிகமாக பழம் காய் வந்து அதிகமாக பெருசாகலையா, ஒரே ஒரு வழிதாங்க. நீங்கள் அந்த பயிர் வைக்கிறதுக்கு முன்பதாக இந்த எரிகாலை வந்து நீங்கள் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பயிருக்கு வந்து தேவையான போரான் நியூட்ரிஷன், அப்படி இந்த பூ உதிரத்துலேருந்து காய் உதிரத்துலேருந்து இதுக்கெல்லாம் தேவையான இந்த பயிருக்கு தேவையான போரான் நியூட்ரிஷன். அந்த போரான் நியூட்ரிஷன் நம்மளோட இயற்கை விவசாயம் கடவுள் பாருங்கள், நம்ம இயற்கை முறையில் அமைச்சாருங்க. இந்த எரிகாலை வந்து நீங்கள் வந்து உங்கள் மண் வந்து பயிர் வைக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் மண்ணில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜில் ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த போரான் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வராதுங்க. இப்போ கெமிக்கல் ஃபார்ம் வந்து அன்றைக்கி அந்த டைம் ஒரு 2000-3000 கொடுத்து அங்கே அடிக்கிறதுனால அங்கே வந்து அதிக செலவு வச்சுட்டு கம்மியான ஈல்டு வந்து அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரி போயிடுங்க. ஆனால் நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1000 கணக்கு கொடுத்து மாட்டு சாணம் ஆட்டு சாணம் போடுறாங்க. கெமிக்கல் ஃபார்மிங் வந்து 1000 கணக்கில் கொடுத்து அந்த கடை மருந்து போரான் நியூட்ரிஷன் கால்சியம் நியூட்ரிஷன் வந்து ஸ்ப்ரேயும் கொடுக்குறாங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இயற்கை முறையில் அங்கே ஒரு 0 பட்ஜெட் வச்சிங்கன்னு நம்ம வந்து ₹1 செலவில்லாத நம்ம வேலி சுற்றி இருக்கிற எலியை வந்து நம்ம மண்ணில் பயன்படுத்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு செலவில்லாத நம்மளோட இயற்கை விவசாயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணலாங்க. இன்னொன்று பாருங்கள், இது இருக்கிறதுனால நம்ம போரான் நியூட்ரிஷனில் தாங்க இந்த இலையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கும் நம்மளோட பயிரை வந்து காப்பாற்றும். அப்படின்னா எப்போது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எப்போ இருக்கிறதுனால நம்ம பயிர் வந்து என்விரான் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து நம்ம பயிர் வந்து எஃபெக்ட் ஆகுதுங்க. என்விரான் ஸ்ட்ரெஸ்னால் இப்போ பாருங்கள், இந்த எலினோ எஃபெக்ட்னால அதிகமாக ஹீட்டு, இந்த அதிகமாக ஹீட் இருக்கிறதுனால நம்மளோட இலையில் இருக்கக்கூடிய அந்த நம்ம பயிர் இருக்கிற மொக்க சோளமோ இல்லை கலக்காவோ எந்த ஒரு பயிர் நெல் பயிரோ எப்போ அதிகமாக ஹீட் இருக்கிறதுனால நம்ம பயிரில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து செத்து போயிடுங்க. அப்படின்னா இப்போ நம்ம பாடியில் வந்து எப்போ இந்த நுரையீரல் இந்த இதெல்லாம் எப்போ செத்து போதோ அப்போ நீ இருக்கிறது எப்போ பாடி இவ்வளோ பார்ட் செத்து போதோ அப்போ நீ கூட நம்ம பாடி இருக்கிறது வேஸ்ட் தானே, செத்து போன பாம்பர் சமம். அது போல் அந்த செல்ஸ் எப்போ செத்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவில் பூவு காய் வராதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்விரான் ஸ்ட்ரெஸ்னால் இந்த அதிகமாக ஹீட்டு, அதிகமாக பனி மூட்டை, அதிகமாக மழை அப்படின்னு நீங்கள் முழக்கத்தோட பார்த்து இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வந்து அதிகமாக பனி பெய்தாலும் ஒரு பூ நிற்காதுங்க. ஆனால் அதுனா கெமிக்கல் ஃபார்ம்னு சொல்லுங்க, அந்த மாதிரி அடிங்க, அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் அது பேர் தான் என்விரான் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. அந்த டைமில் நம்ம கண்டி அந்த மிளகா பயிர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மிளகா பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த எரிகாலை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மார்ச் பிப்ரவரியில் பனி வரும் பாருங்கள், அதுதான் என்விரான் ஸ்ட்ரெஸ். அப்போ நம்ம அந்த மிளகா செல்லில் இருக்கிற ஸ்டெம்ஸ் செல்ஸ் செத்து போச்சுன்னா உங்களுக்கு பூ உதுறது நம்ம காமன் ஆகிடும். ஆனால் நம்ம அந்த என்விரான் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த இலையில் இருக்கிறதால நம்ம பயிரை வந்து என்விரான் ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி ஒரே ஒரு வகை இந்த எரிகால் தான் இருக்குங்க. ஸோ நம்ம அந்த மிளகா செடிகள் எல்லா பயிருக்கும் நம்ம பயன்படுத்தோம்னா நம்ம பயிருக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டு இன்னொன்றுங்க இதில் இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினா நம்ம மண்ணில் இருக்கிற கெட்ட நுண்ணுயிர்கள் பாக்டீரியா ஃபங்கர் வைரல் டிசீஸ் இருக்கிறதுனால நம்ம பயிர் இலை மேலே மச்சம் இல்லை சாம்பல் ரோகம் வைரஸ் இலை வந்து மஞ்சள் திரும்பிடும், இதெல்லாம் பார்க்குங்க. ஆனால் இந்த இலை போடுறதுனால ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டினா அதில் அந்த கெட்ட நுண்ணுயிர்கள் நம்ம பயிரை வந்து காப்பாற்றிட்டு நம்மளுக்கு வந்து அதிகமாக ஈல்டு கொடுங்க. தயவுசெய்து நீங்கள் கூட இந்த எரிகாலை பயன்படுத்த இயற்கை விவசாயம் பண்ணுங்கள். தேங்க்யூ.